பாம்பில் என்னை பரிசுத்தமாக்க கைக்கொண்டே சகலத்தையும் உருவாக்கியே நீ தூதரோ மனானி அன்றோ உருவாக்கியே நீ முதல் பேரானீரோ தந்தை நோக்க மனாதி அன்றோ என் இயேசுவை நேசிக்கிறோ மாத்திரமன்னான இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். மரித்தோரில் முதல் எழுந்ததில் புது சிருஷ்டியின் தலையானீரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் தலையானவரே உம்மை துதிக்கிறோம். சொல்லுங்க, இயேசப்பா தான் எங்க தலை. ஹல்லேலூயா. ஆமே. நாங்கள் அவர் சரீரம். ஆமே. தோரில் முதல் எழுந்ததினால் சிருஷ்டியின் தலையானீரே சபையாவும் ஈரம் சீர்பொருந்திடவே இவையடித்திர போஸ்தலரை சபையாவும் சீர்பொருந்திடவே இவையடித்திர போஸ்தலரை என் இயேசுவை நேசிக்கிறோம். எம்மாத்திரமன்னான என் இயேசுவை நேசிக்கிறோம். எம்மாத்திரமன்னான இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். என்னை பரிசுத்தமாக்க மைக்கொண்டே சகலத்தையும் உருவாக்கியே நீ பேரானீரோ மனாதி அன்றோ ரிபலதரபரபன. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவர். ரிபலபரகபரி பலதரபரி பலதரப உத பரஷதரபரகபரபலபரி பலபரபன். நல்ல கரங்களை தட்டி ஆமே. தன்னை நாடி பொன்னை அடைந்தோ தேடியே மாற்றம் கொண்டோ என்னை நோக்கி ஜெயம் பெற்றோ நன்றியுள்ள இருதயத்தோடு அப்பா நாங்கள் உடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம்ப்பா. நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தீரே, வழி நடத்தீரே. உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ள தாழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆத்தீர நீரே பரிசுத்த நீரே தீரம் பாடி உயர்த்திடுவோ. ஆத்தீர நீரே பரிசுத்த நீரே தீரம் பாடி உயர்த்திடுவோ. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், எத்தனை நல்லவர். ஆமே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். Hallelujah. அலங்காதே மகனே, அலங்காதே மகனே. ஆமே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டாராமே, கைவிடவே மாட்டார்.
கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. ஹல்லேலூயா. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். சொல்லுமா, கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. ரே பரபர கபர பரபர ஷபர பரபர பரபர கபர பரபர. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தீரோ, நீர் எத்தனை நல்லவரே. பலபர கபர பரபர பரபர. ஹல்லேலூயா. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. உன்னை அடைத்தவரும் ஆமென் உள்ளங்கையில் ஏந்து வராமே. நன்றியப்பா. கண்மலையாம், கண்மலையாம் இயேசு கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆமென். போல் ஒரு தெய்வனை பூமியில் அறிந்திடு தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தெய்வனை பூமியில் அறிந்திடு தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. சொல்லுமா, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயுமே தந்தைமானவரே மற்றும் எல்லாம் எனக்கும் ஆனவரே. ஆமென். சொல்லுமா, தகப்பனும் தாயும் கைவிட்டான், கர்த்தரனை சேர்த்துக் கொள்வாராமே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவர் எத்தனை நல்லவர். அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென். பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடேனும் திருவாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடேனும் திருவாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த ஆமென். உமக்கு நன்றி
அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, எந்தன் சீருஷ்டிகரே மை நினைத்திடவே வாலிமனால் மறிலே. எந்தன் சீருஷ்டிகரே மை நினைத்திடவே அந்த வாலிமனால் மறிலே. மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஆமே. நல்ல கரங்களை தட்டி இயேசு எத்தனை நல்லவர், அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர். ஆமென். அவரை போல வேறு தேவன் யாரும் இல்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரையே உயர்த்துவோம் இந்த பகல் வேளையில. ஹalleluya. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே உள்ளமாகவே பாய்ந்திடுதே. இந்த நாத்து மனேசரையே வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே உள்ளமாகவே பாய்ந்திடுதே. இந்த நாத்து மனேசரையே வாழ்த்தியே பாடிடுவே. ஆமென். பாரம் நிறைந்தவனா, பல நாள்களாய் நான் அலைந்தேன். அந்த பார சிலுவையிலே எந்தன் பாவங்கள் சுமந்தனரே. அவ பாரம் சுமந்தவனா, பல நாள்களாய் நான் அலைந்தேன். அந்த பார சிலுவையிலே எந்தன் பாரங்கள் சுமந்தனரே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே எல்லாமாகவே பாய்ந்திடுவே. இந்த நாத்து மனேசரையே வாழ்த்தியே பாடிடுவே. ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அப்பா நமக்கு வாக்கருளி இருக்கிறார். அவர் வாக்கு தந்த மண்ணினவர், உண்மையுள்ளவர். ஆமென். உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடிருப்பேன் என்றவர். அது மாறிடானே சரையே, மாற்றியே பாடிடுவோம். உலகம்
வரைக்கும் உந்தனோடிருப்பேன் என்றவர் மக்கு மாறிடானே சரையே நம்பிடுவாய் துணையவரே வெள்ளமாகவே ஆய்ந்திடுதே எந்த நாக்கு மணேசரையே வாழ்த்தியே ஆடிடுவே. நல்ல கரங்களை தட்டி இயேசு நல்லவர், கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுமா, கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தடைகளை உடைத்தெறிகிறவர், அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். ஹல்லேலூயா. அவர் தடைகளை உடைத்து வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். சொல்லி, இனி நாங்கள் தீங்கை காண மாட்டோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல கரங்களை தட்டி லோரி நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி, உமக்கு நன்றி. எத்தனை நல்லவர் இயேசு, ரொம்ப 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 நல்லவர். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஒருவரை ஆளுகை செய்வதாக. எல்லா போராட்டங்களும் மாறட்டும், வியாதி படுக்கைகள் இயேசுவின் நாமத்தை மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினாலே புது பலன் உண்டாகட்டும். கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். தடைகளை உடைக்கிறோம். தொழில இருக்கிற தடைகள் உடையட்டும், விருத்தி உண்டாகட்டும். ஊழியத்துல விருத்தி உண்டாகட்டும், தடைகளை உடைக்கிறோம். லோரி மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். நல்ல வாயை திறந்து ஆவியில் அந்நிய பாசையில விருத்தி உண்டாகட்டும், எல்லையில விருத்தி உண்டாகட்டும், பொருளாதாரத்தில் விருத்தி உண்டாகட்டும், சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், இளமை உண்டாகட்டும், பலவீனம் மாறட்டும். எல்லா முதுமையின் கிரியைகள் எரியட்டும், எரியட்டும். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். எதிரான எல்லா கிரியைகள் மேல வல்லமை இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். இருப்பேன் என்றவர் மக்கு மாறிடானே சரையே நம்பிடுவாய் துணையவரே. உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடிருப்பேன் என்றவர் மக்கு மாறிடானே சரையே துணையவரே. ஆனந்த கீதத்திலே எல்லாமாகவே பாய்ந்திடுதே எந்த நாட்டு மணேசரையே என்றும் வாழ்க்கையே ஆடிடுவே. நாமே நல்ல கரங்களை தட்டி இயேசு நல்லவர், ஆமென். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு சகோதரிகளுக்காக ஜெபிக்க போறோம். தேசத்துல இருக்கிற, உலகம் எங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க, ஒவ்வொரு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துல வேலை எடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துல வேலையை ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு உண்டாகட்டும். சகோதரிகள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிற பெருக பண்ணுங்க. தேவ மகிமை இறங்கட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும், உடையட்டும், உடையட்டும்.
உடையத்துல, பாவத்துல, சாபத்துல, வியாதியில இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் விடுதலை ஆகட்டும். இந்த நாள்ல அப்பா ஒரு விடுதலையின் அபிஷேகம் கடந்து வரட்டும். பெண்கள் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்திலே பற்றி பிடிக்கட்டும். ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, மகிமை இறங்கட்டும். ஓ பெண்களுக்கு விரோதமான எல்லா சட்டங்களையும் இயேசுவின் நாமத்தை தகர்த்து இருக்கிறோம். பெண்களுக்கு விரோதமாய் எழுதி இருக்கிற ஒவ்வொரு குற்றங்களை, பாலியல் குற்றங்கள்ல பெண்களை கடத்தி கொண்டு ஈடுபட்ட பொல்லாத மனிதர்களுக்கு விரோதமாய் தேவ கோபம் பற்றி எரிவதாக. எரியட்டும் எரியட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். பெண்களுக்கு எதிரான எல்லா சட்டங்கள், எல்லா மத கோட்பாடு எல்லாம் அழிந்து போட்டும். பெண்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். பெண்கள் எழும்பட்டும். ஓ க்ளோரி இயேசுவின் ரத்தத்தில் வெள்ளையடைக்கிறோம். ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற ஒவ்வொரு சகோதரிகள், பெண்கள், குழந்தைகளை இயேசுவின் ரத்தத்துல வேலை எடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. பாதுகாத்துக்கோங்க, பாதுகாத்துக்கோங்கப்பா. எல்லா தீமை கண்ணிக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்க. பொல்லாத மனிதர்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்க. பொல்லாத பிசாசின் கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்க. அப்பா பெண்களுக்கு இன்னும் நிறைய நல திட்டங்கள் எங்கள் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு, ஏற்கனவே கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் கொடுக்கணும். கிருபை கொடுங்க, ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்துல மூடி மறைச்சி பாதுகாத்துக்கோங்கப்பா. தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படுங்க, தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா. ஓ நாள் எங்களோடு இணைந்து ஆராதித்த ஜெபித்த அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். வேதத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசுங்கப்பா. ஆசீர்வதிக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம். இந்த நாள், இந்த மாதத்திலே ஓ இந்த ஆண்டு அப்பா, இந்த நாள்ல பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்க, பெருகப்படுங்க, கோடா கோடிய பெருக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருள் நாவி உடைமைகள் யாவும் கொடுத்து விட்டே. உடல் பொருள் நாவி உடைமைகள் யாவும் கொடுத்து விட்டே. ஆண்டவராலயம் எனக்குள்ளே இயேசு சலமா. ஆண்டவராலயம் எனக்குள்ளே இயேசு, இயேசுதான் வழி என்கின்ற முழக்கம் எங்கும் கேட்டடுமே. இயேசுதான் வழி என்கின்ற முழக்கம் எங்கும் கேட்டடுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். மகிமை மகிமை மகிமை. கிறிஸ்துக்கள் பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் இந்த திபல் பெண்கள் கூடத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்பொழுது கூட நாம் தியானிக்குமாக எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான ஹல்லேலூயா வேத வசனம். ஹல்லேலூயா லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை ஹல்லேலூயா நம்ம சில வசனங்களை நம்ம தியானிக்க போகின்றோம். ஹல்லேலூயா லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் அந்த 8ஆம் வசனத்திலிருந்து, ஒருவன் கல்யாணத்துக்கு ஒருவனால் நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்திலே உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டு இருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்திலே வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது வெட்கத்தோடே
தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருக்குமே. நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனை உயர்ந்த இடத்திலே வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக அது உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படான். ஹல்லேலூயா. ஒரு அருமையான உவமை இந்த இடத்துல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கின்றார். ஹல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு மனிதனால நீங்க அழைக்கப்படும் போது, ஹல்லேலூயா, நாம் நம்மை குறித்தே பெருமையாக என்ன கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. பெருமையுள்ள பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கின்றார். இன்றைக்கு உலகத்துல அநேக பெருமைகள், நல்ல பணம் இருந்த பெருமை, பதவி இருந்த பெருமை, ஒரு 4 டிகிரி வைத்த பெருமை, ஒரு கார் வாங்கினால் பெருமை, ஒரு நல்ல ஆடைப்படல பெருமை, அதை மற்றவங்களுக்கு பிரஸ்தாபடுத்தின பிரபலமாக்க வேண்டும் என்று இப்பொழுது அதுக்கு தக்கதாக சோசியல் மீடியாக்கள் வந்துவிட்டன. எப்பொழுதும் கடைசி நாட்களிலே அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கின்றார், கடைசி நாட்களிலே தற்பிரியர் எழும்புவார்கள், மனிதர்கள் சுயநலமிக்க எழும்பாங்க, தற்பெருமை உள்ளவர்கள், சுய இன்பம், சுயத்துக்காக சுய மதிப்பு, தன்னை பெருமை நினைக்கின்ற ஒரு கூட்டம் ஏறும், பரியாச கூட்டம் ஏறும். மற்றவங்க செய்கிற நல்லவர்களை பயிர்ப்பாங்க, நன்றி நினைப்பாங்க, நல்லவர்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. ஆனால் தன்னை சுய பெருமை உள்ளவர்கள் அநேகம் எழும்பாங்க என்று சொன்ன அதே போல இந்த கடைசி காலங்களில் தன்னைத்தான் பிரபலப்படுத்த செல்ஃபிகள் எப்பொழுதாவது எடுக்கலாம், போடலாம், தவறு இல்லை. போட்டோக்கள் போடலாம், தவறில்லை. ஆனால் அதிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டு தன் அழகை வர்ணித்து கொண்டு தன்னுடைய பெருமை பற்றி பேசிக்கொண்டு எப்பொழுதுமே தான் மட்டும் சிறந்தவன் என்று தன்னை பெருமையாக கொடுக்கின்ற தன்னுடைய ஸ்தானத்தை பெருமையாக நினைத்துக்கொண்டு தன்னை அப்படிப்பட்ட மேன்மை நினைத்துக்கொண்டு மற்றவங்களை அற்பமாய் பேசுகின்ற உலகம் இன்றைக்கு அதிகமாக இந்த கடைசி காலத்தின் இது ஒரு அடையாளம். அப்படிப்பட்ட மனிதர்கள் பெருகிவிட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை குத்தான ஆண்டு நேரத்தில் ஓமையாக செய்கின்றார்கள் இல்லையா. நாம் எந்த இடத்துக்கு போகும்பொழுது இல்லையா, நான் ஒன்றுமில்லை, நான் வாழ்வது என்னுடைய கிருபை, ஆண்டோர் எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தார், ஆண்டோர் எனக்கு இந்த பதவியை கொடுத்தார், ஆண்டோர் எனக்கு இந்த மேன்மையை கொடுத்தார். இல்லையா, கடவுளாக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவருடைய வல்லமையும் பெயர் பிரசவம் தலைமுறைக்கும் உள்ளது. நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அவர் பெயர் மாத்திரம் மாறாது, அவருடைய செல்லம் மாத்திரம் மாறாது. அவர்கிட்ட வெள்ளி பொண்ணு ஏராளமா இருக்குது. அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கின, அவர் தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த கொரோனா காரியங்கள், இந்த வெள்ளம் வரும்போது எத்தனையோ இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் இன்றைக்கு எல்லா தேசங்களும் மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் அடைந்த மிகப்பெரிய ஜாம்பான்கள் என்று சொல்லக்கூடிய ஹல்லேலூயா உச்சகட்டத்தில் எல்லா அதிகாரத்தையும் உலகத்திலே பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்பட்ட நாடுகள் கூட தன்னுடைய ஜனங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய நிலநடுக்கத்திலையும் வெள்ள சேத்திலையும் பாதிக்கப்பட்டாங்க. உதவி செய்ய எல்லாம் இருந்த உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில வெள்ளத்தை அகப்பட காப்பாற்ற முடியவில்லை. நம்முடைய நாடு போல அவங்க இன்னும் ரொம்ப அதிகமாக டெவலப் ஆனவங்க. அங்கே எல்லாமே கரண்ட் இயங்கக்கூடாது. லிஃப்ட், எஸ்கலேட்டர்ஸ், ட்ரெயின்ஸ் எல்லா இடங்கள்லையும் அது தண்ணி பூந்து பிளாக் ஆகிட்டு நிலநடுக்கத்தை வந்தால் எல்லாம் நின்றுட்டா உள்ள மக்கள் மாட்டிக்கிட்டா வெளியே அவங்களால வர முடியாது. அப்படியே அவங்க புதைந்து தான் போகணும். மாட்டிக்கொண்டு சீனாலும் இப்படிப்பட்ட அவலங்கள் அடைக்கிறது. எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஜனங்களுடைய உயிரை காப்பாற்ற முடியல. அவங்கெல்லாம் ஆண்டவர் அறியாமல் வலு சர்ப்பத்துக்கு தன்னை விற்று போட்டு எங்க ஞானம், எங்க அறிவு, எங்க பணம் என்று மாத்தட்டி கொண்டிருக்கிற தேசங்களுக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட நியாயத்து பொறுப்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை பார்த்து நாம் மறந்துடுமே. அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை முன்னிறுத்தாம, ஆண்டவரை தேடாம, ஆண்டருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்த ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அதிகமாக வேலை என்று ஒரு பக்கம் ஓடுறாங்க. ஆண்டவரை கால் எழுந்து ஆண்டு துதிக்கணும், இரவு வேலை முடிந்ததான் ஆண்டை துதிக்கணும். ஆண்டுக்கு முக்கியத்துவம் தராம கல்வியிலையும் படிப்புலையும் அந்தஸ்துலையும் எவ்வளோ மனுஷன் நீங்கள் உலகம் முழுவதும் எல்லா நாட்டுக்கும் நீங்கள் போகிறதுக்கு ஃப்ரீயாக போகக்கூடிய கிருபை உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் போனாலும் எல்லாமே வேஸ்ட்னு சொல்கிறது. ஹல்லேலூயா. விருதா, அது விருதா என்று சொல்கிறது. கர்த்தர் நமக்கு பிரியமான பிள்ளைக்கு நித்திரை கொடுக்கின்றார். எவ்வளவு விலையுந்த பெட்டை வாங்கலாம், வீடை கட்டலாம், ஆனால் தூக்கம் இயேசுவா கொடுக்க முடியும்.
எவ்வளோ விலையுயர்ந்த சாப்பாடு வாங்கலாம், ஆனால் சாப்பிட கிருபை ஆண்டவர் கொடுக்க முடியும். எவ்வளோ விலை உயர்ந்த நகைகள் அணியலாம், விலையுயர்ந்த செல்ஃபோன் வாங்கலாம், ஆனால் அதை பார்க்க யூஸ் பண்ண கிருபை கர்த்தர் தான் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு தராவிட்டால் எல்லாம் விருதா என்று வேதம் சொல்கிறது. இப்படி ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நம்மளை மற்ற மதிப்பாங்க, அங்கே நம்மளாங்க என்று நம்ம போன உடனே பெரிய இடத்துல போய் உட்காரக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு எது கொடுக்கப்பட்ட இடமோ எதோ நமக்கு கிடைக்குதோ அதை கொடுக்கும் பொழுது அந்த கல்யாண வீட்டுக்காரன் வந்து நீங்கள் மிகப்பெரிய ஆள், நீங்கள் இங்கே வந்து உட்காருங்க என்று அவன் அறிந்து அழைக்கிறான். அது ஆனால் அதை விடுத்து வேதத்தில் நிறுத்த சொல்கிறது, உன்னை என்ன சொல்லுவாங்க, அவன் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இன்னொரு ஆளை கொண்டு வந்து இவங்க உன்னோட பெரிய ஆள், இவங்களுக்கு இப்போ இடம் கொடுங்க என்று உட்கார்ந்த இடத்துல அதை எழுப்பிட்டான். அது எவ்வளோ பெரிய அவளை நேற்று கூட நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன்னு, ஒரு உதவி மற்றவங்களுக்கு உதவி கொடுக்கின்ற ஏதோ ஒரு கேம்பை அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்காங்க. ஆனால் அந்த இடத்துல மக்கள் ஒரு ஆள் போய் அமர்றாங்க, உட்காராங்க. அந்த இடத்துல திடீரென்று அந்த இடத்துல உள்ள அந்த விழா நடத்துறவங்க வந்து அந்த நபரை அவரை வந்து எல்லாரும் திட்டி வேகமாக அவரை ஏசி அந்த இடத்துல நீங்கள் கிளம்பிப்பாங்க, சாப்பிட உட்காந்துக்கின்றார். சுற்றிலும் ஜனங்கள் இல்லை, எனக்கு ஒரு சீட் கிடைச்சி நான் உட்காந்தேன், அது வந்து எம்எல்ஏ வந்து உட்காந்து நீங்கள் உட்காந்துங்க, எல்லாரும் சண்டைக்கு வர அவர் வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபை அந்த எம்எல்ஏ திரும்ப கூப்பிட்டு அவரை தன் பக்கத்தை அமர்த்தி சாப்பிடுகின்றார். ஏதோ அவருக்கு கொஞ்சம் இறக்க கொண்டிருக்கனால அந்த மனிதனை விரட்டின இடத்துல திரும்ப அமர வைத்து தன் பக்கத்தை உட்கார வைக்கின்றார். இன்றைக்கு உலகம் இப்படிதான், பிச்சைக்காரர்களை கண்டால் கொஞ்சம் நகைப்படம், கொஞ்சம் சாதாரண ட்ரெஸ் படங்களை பார்த்தா உலகம் இன்றைக்கு பரியாசம் இருக்கிறது. ஆனால் இது உலகத்தார் பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படாதவங்க பண்ணுவாங்க, ஆண்டு அறியாதவங்க பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டு அறிஞ்ச நீங்கள் நானும் சமுதாயத்துல மாதிரியாக உலகம் யாரை இருக்கிறதோ அவங்க நம்ம நேசிக்க வேண்டும். ஆண்டவர் தான் அற்பம் என்று ஒதுக்கப்பட்ட அந்த கல்லை மூளைக்கு தள்ளக்களை வச்சு அந்த கல்லின் மேல் சபையை கட்டுறாள் இல்லையா. அதுதான் ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்களை விசாரிப்பார், திக்கற்ற ஜபத்தை கேட்பார், விதையோட வழக்க விசாரிப்பார். இல்லையா. தனிமையாக இருக்கின்ற கணவன் இழந்த, பிள்ளை இழந்த, குடும்பத்தை இழந்த அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு தேடி சென்று வீடு வாசல் கொடுப்பார். அல்லையா. எனக்கு யாரும் இல்லைன்னு யார் சொல்லாங்களோ அப்படிப்பட்டவங்களை தேடி சென்று நம்முடைய இயேசு கோணம். அதே போல அப்படிப்பட்ட மனிதர்கள் நாம் நேசிக்க நாம் கர்த்தர் நமக்கு அபிஷேகம் கொடுத்தல, நம்ம சபையில எடுத்துல நமக்கு பணம் கொடுத்தார் என்று அப்படிப்பட்டவனுக்கு உதவி செய்ய இந்த சமுதாயத்தில் கைவிடப்பட்ட எத்தனையோ மிருகஜங்கள் உண்டு. இப்பொழுது கூட நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் திருநாளுக்கு எதிராக இப்படி ஒரு சட்டம் ஏற்றி இன்றைக்கு உலகம் நாடு முழுவதும் மிகப்பெரிய படம் நடக்கிறது. மனிதர்கள் இவ்வளோ குற்றம் பண்ணுறாங்க, எத்தனையோ பேரை கொலை பண்ணாங்க, எத்தனையோ சிறுமிகளை ரேப் பண்ணுறாங்க. அப்போ அந்த இனத்தை அழிச்சு விடுமா, அவங்களுக்கு அந்த உறுப்பே விட்டுறாங்க. இன்றைக்கெல்லாம் பப்ளிக்காக பேசுகிறாங்க பகிரங்கமாக ஆபாசமாக. ஆனால் எந்த சிவியர் பனிஷ்மெண்ட் இல்லாமல் கொஞ்ச நாள் அவங்க ஜாமீன் ஒழிகிறாங்க, எல்லா பாவத்தையும் செய்கிறாங்க. பொள்ளாச்சியில் மிகப்பெரிய வழக்கில் அத்தனை பிள்ளைங்களையும் கடத்தி கொண்டு அவ்வளோ பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த இவ்வளோ நாள் கழித்து தீர்ப்பு வெளிவந்திருக்குது. யோசித்து பாருங்க, குற்றம் செய்த எல்லாம் தண்டிக்கப்பட்டார்களா எல்லாருக்கும். ஆனால் இன்றைக்கு வாயிலா இந்த ஜீவங்களை அழிக்கிறதுக்கு பிசாசனை மனிதர்கள் ஏவி உள்ளான். உலகம் இருக்கும், உலகம் அவங்க கல்லறி. ஆனால் ஆண்டர் நேசிக்கன்னு சொன்ன நம்ம என்ன செய்யணுமா, அவங்களை நேசிக்கணும். மலையிலியா நமக்குள்ள தாழ்ந்த சிந்தை உண்டாக்க வேண்டும். மலையிலியா தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவன் அவன் கண்டிப்பாக தாழ்த்தப்படுவான். ஆனால் தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் மலையிலியா உயர்த்தப்படுவான். உயர்த்த ஆண்ட சொன்னாரு, 2 மனுஷங்க ஜெபாலயத்துக்கு ஜெபிக்க தான் போறாங்க. அவங்க வேற எங்கேயும் போக, வேற எந்த பாவம் செய்யல, ஜெபிக்க போறாங்க. ஒருத்தன் யாரு, பரிசன், ஒருத்தன் ஆயக்காரன். அவன் சொல்றான், இவனை மாதிரி நான் பாவி இல்லை, நான் சர்ச்சுக்கு ரெகுலரா போறேன், ரெகுலரா நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், வாரத்தில் 2 நாள் ரெகுலரா நான் தசமா கொடுக்கேன் என்று தன்னை பெருமையா பேசுறேன். ஜெபத்திலே பெருமையா. என்ன போல் பர்சன் யாரும் இல்லை, என்ன போல் நீதி யாரும் இல்லை, என்னை போல் யாரும் நான் காணிக்க கொடுக்கல யாரும். அவனை போல் இவனை போல் என்று நீங்க சொன்னா உங்க ஜெபத்தை ஆண்டு கேட்க மாட்டார், உங்க ஜெபம் கூறே தாண்டாது, உங்க காணிக்க ஆண்டு அங்கீகரிக்க மாட்டார். ஆனால் அந்த மனிதனும் தன் கண்களை கூட வானத்துக்கு எடுக்க துணியாம ஆலயத்தை முன்னாடி கூட போக இருப்பேன் கடைசி உட்காந்துட்டு, ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபியா இருங்க என்று ஒரு வார்த்தை. ஆண்டவரே ஏன் நீதி, ஏன் நான் என்ன ஜெபித்தாலும் ஒண்ணு இல்லப்பா, உங்க நீதி தான்ப்பா, நீங்க எனக்காக கல்வனில சிந்தினீங்க ரத்தத்தை,
நீங்க எனக்காக ரெடி பண்ணுங்க ஆண்டவர். உங்க இறக்கத்தினால நான் இங்கே கண்டது, உங்க கிருபையா எனக்கு இறக்கமா இருக்கும், கிருபையா இருக்கு என்று ஜெபித்தான். அவன் தான் நீதிமானாக்கப்பட்டான். அவன் தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயா. திரும்ப ஆண்ட சொல்லாரு, அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தனை நோக்கி சொல்லாரு. நீ எப்படி விருந்து பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார், விரும்பினார். நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரியாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்போது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாக. நீ விருந்து பண்ணும்போது உனது யார் நீ உன்னுடைய விருந்தில் அழைக்க வேண்டும் என்ற கட்ட செய்கின்றார். ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாக, அப்பொழுது நீ பாக்கியவானாக இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தலில் உனக்கு பதில் செய்யப்படும். உங்களால எனக்கு இன்றைக்கு உலகத்துல ஒரு நடைமுறை வழக்கம் இருக்கிறது, எல்லா இடங்களும் இதுதான். ஒரு திருமண வீட்டுக்கு ஒரு கார்டு வந்தா அவங்க வீட்டுல உள்ளவங்க உங்க கல்யாணத்துக்கு, உங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்கு, உங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்தா மொய் செஞ்சா போக வேண்டும் என்று ஒரு ஒரு கட்டாயமான அப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயம் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனா அவங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷன் போகல, அவங்களுக்கு செய்ய வேண்டாம், போக மாட்டாங்க. ஆனால் அப்படி ஆண்ட சொல்லலே, உலகம் பார்க்கும் பார்வை அல்ல, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழல, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ கட்டமை அழைக்கின்றார். வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிமால உலகத்தோடு ஒத்து வாழ நாம் அழைக்கப்படவில்லை, நாம் அபிஷேகப்படவில்லை, கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீதிக்கும் அநீதிக்கும் சம்மந்தம் இல்லை, இருளுக்கும் வெளிச்ச சம்மந்தம் இல்லை, பேலியான பிள்ளைகளுக்கும் கிறிஸ்து பிள்ளைங்க சம்பந்தமே கிடையாது. அவங்களுடைய சடங்குகளை சம்பிரதாயங்களை பின்பற்ற நமக்கு அனுமதி கிடையல. அவங்கள போல அவங்க மிருகஜங்க இருக்கிறாங்க, அதே போல நம்ம செய்ய நம்ம நேசிக்கணும். அவங்க ஏழைகளை, கண் தெரியாதவங்களை, கால் ஊனமானவங்களை, காது கேட்காம உலகம் அற்பமா பேசு பரியாசம் பண்ணுது. அவங்களுடைய அந்த பலவீனத்தை இன்னைக்கு கேவலமா பேசுறாங்க. குழந்தை இல்லாதவங்களை எவ்வளவு வார்த்தையால கேவலமா பேச முடியுமோ, எவ்வளவு செய்கையால பண்ண முடியுமோ, எவ்வளவு ஒதுக்க முடியுமோ, எவ்வளவு வெறுக்க முடியுமோ அப்படி பண்றாங்க. ஆனா ஆண்டு பிள்ளைங்களை நேசிக்கணும், கனப்படுத்தணும், அப்படி தேடி சென்று விசாரிக்கணும், அவங்களை நேசிக்கணும், அவங்களும் மனுஷங்க என்று உணர வேண்டும். அப்படிப்பட்டவங்க தான் கட்ட கிருபை கொடுப்பார். இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யுங்க, நல்லது கிடைக்கும். ஆனா இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு யாரு எதிராக நீங்க செஞ்ச ஆட சொன்னாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ இடல் உண்டாக்க காட்டிலும் உன் கல்லுல உன் தலையில உன்னுடைய கழுத்துல எந்திரக்கள் என்றர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாறாங்களை கட்டி கழுத்துல கடல்ல போட்ட அதுவே வீசிங்காரு. அதை விட பல மடங்கு உபத்திரம் உங்களுக்கு உண்டாகும். உங்களை உபத்திரப்பட்டால் கண்டிப்பா உபத்திரம் உண்டாகும். ஆனா உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார், கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜனங்களை வெறுக்கக்கூடாது. இன்றைக்கு எந்த நபர்கள் இந்த வசனத்துல செய்யறாங்க, ஒரு நபரை நம்மளால சொல்ல முடியுமா? ஊழியக்காரர்கள் மிகப்பெரிய ஊழியங்கள் என்று சொல்றவங்க செய்யறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் செய்யதான் செய்யறாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஊழியங்கள் கண்டிப்பா ஆசிப்பா அது பெருகிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா யார் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காங்களா, முதல் இடம், முதன்மை இடம், விழாக்கள்ல, ஃபங்க்ஷன்ல, இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கா? ஊழியன்னு சொல்றவங்க, ஊழியக்காரர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்டவங்களை நேசிக்காங்க, கனப்பட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காங்களா? அற்பமா பேசுறாங்க. ஒரு ஆளை கூப்பிட்டு யூஸ் பண்ணா நம்மளே திருப்பி கூட்டு இவனுக்கு காணிக்க நமக்கு நிறைய வரும், இவன் மூலம் நம்ம பேர ப்ராப்ளம் ஆகும் என்று இந்த பிஸ்னஸ் மைண்ட் இன்னைக்கு ஊழியம் நடக்குது. அப்படிப்பட்ட அவங்களுக்குள்ள அழைக்கிறாங்க, பேசுறாங்க, சான்ஸ் கொடுக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட உங்களை மற்ற இப்படிப்பட்ட ஜனங்க யார் தேடி போறா? ஆண்டு தேடி போறார். பலவத்தை அப்படிப்பட்டவங்களாம் பலவத்தை முதலிடம் கிடைக்கும். அவங்களுக்கு அங்கதான் கனமும் உண்டாகும், மரியாதை கொடுக்கும். பூமியில் நீங்க செஞ்சது உங்களுக்கு திரும்ப உங்க கிரியைக்கு தான் கட்ட பயில் கொடுப்பார். ஹல்லேலூயா. விருந்து பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸை கொடுத்தா அவங்க நமக்கு திரும்ப செய்வாங்க. பூமியில முடிஞ்சு போயிடும். ஆனா திரும்ப செய்ய முடியாம நீங்க கொடுக்கும் பொழுது அது பலவத்தை பொக்கேஷன் சேர்த்துக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில நீ பொக்கே சேர்த்து வைக்க ட்ரை பண்ணாத. உங்க பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும், நகைகள் சேர்க்க வேண்டும், படிப்புக்கு சேர்க்க வேண்டும். அது கண்டிப்பா நல்லதுதான். ஆனால் பூமிக்காக மாத்திரம் ஓடக்கூடாது. பலவத்திலும் நமக்கு பொக்கிஷம் உண்டு, அங்கேயும் நம்ம வாழ போறோம். இந்த பூமியின் வாழ்க்கை ஒரு டெம்பரரி வாழ்க்கை, நிழல் மாதிரி போயிடும். டக்குன்னு ஆண்டு வரும், டக்குன்னு ஹல்லேலூயா எதுனாலும் நடக்கும். ஆனால் இது நமக்கு நித்தியம் கிடையாது, அழிஞ்சு போகக்கூடியது. எல்லாமே பேதுரு சொல்கின்றார், ஒரு நாள் இந்த பூமி எரிந்து உருவி போயிருமா.
இப்போ விஞ்ஞானிகள் சொல்றாங்க பூமி ரொம்ப வெப்பமாக ஆயிட்டு 1 மீட்டர் இருக்கிற இடத்துல இன்றைக்கு 2.5 அதே 3 பாயிண்ட் ஆயிட்டா இந்த பூமி ஒண்ணுமே இல்லாம போயிடும், எரிந்து பெறும், பசுமாய் பெறும். ஏற்கனவே மத்திய நாடுகள்ல நிறைய தேசங்கள்ல ரோட்ல கார் நிறுத்தினா கார் உருக ஆரம்பிக்குது. அந்த ரோடு உருகி காரோட டயரில் ஒட்டுது. நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கணும். திடீரென்று வாகனங்கள் தீப்பிட்டு எரியுது. நிறைய கார் திடீர்னு நம்ம நாட்டை கூட நடக்குது. நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கின்றோம். திடீரென்று தீப்பிடிச்சு எரியுது. ஏற்கனவே நம்ம கேஸ் யூஸ் பண்ண கேஸ் வெடிக்கிறது. நிறைய இடங்கள் இப்படி தீ விபத்துகள் அதிகமாக நடக்க நம்ம பார்க்கின்றோம். திடீரென்று ரோட்ட பள்ளம் உண்டாகுது. திடீரென்று எரிமை வெடிக்கிறது. எவ்வளவோ காரியங்கள் இன்னைக்கு நடக்குது. பேதில் ஆண்டு சொன்ன மாதிரி பூதலங்கள் மடமட என்று அகன்று எரிந்து போம். இதுவே போமா, அப்ப நம்ம எப்படி கரைதறி எல்லாம் மனது எப்படி இருக்கணும் என்று அவர் சொல்லுகின்றார் இல்லையா? காண்கின்ற இது நித்தியம் இல்லை, அனித்தியம், அழிஞ்சு போகக்கூடியது. இந்த அழிந்து போக்காக நம்ம நடக்கக்கூடாது. நமக்கு பொக்கிஷம் அங்க இருக்குது, அங்க நம்ம சேர்க்கணும். நம்ம அங்க வாழ போறோம். முடிவிலா காலம் ஆண்டோட ஆள போறோம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய ரத்தத்தை கழுவப்பட்டு நீதிமை மாற்றப்பட்டு இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானத்துக்கு கொண்டு இரவும் சமத்தை இருந்து அவருடைய ரத்தத்துல பங்கு கொண்டு கம்யூனில திருவந்தில பங்கு கொண்டு அவர் மாம்சத்தை புரிசித்து சரியா வாழ்ந்தா நீங்க பலத்து போக முடியும். ஹல்லேலூயா. ஜபமே இல்லாம உங்க இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் கல்யாணம் பண்ணிட்டு ஊரை சுத்திட்டு ஜீவன் தேவன் எல்லாம் வாழ்ந்துட்டு நான் பலத்து போவேன், நான் ஊழியம் செய்றேன், சண்டே கிளாஸ் எடுக்கேன், நான் விபிஎஸ் எடுக்கேன், எனக்கு சர்ச் என் பேர் அவ்வளோ ஃபேமஸ், எனக்கு நான் நிறைய காணி கொடுக்கேன், பலவத்துக்கு போக மாட்டேங்க. உங்களை தேவன் அறியேன்னு சொல்வார். நீ யாரும் உன்னை மறுதளிச்சுவார். இப்படிப்பட்டவங்களை நேசிக்கணும், அவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்கள நேசி அவங்களுக்கு செய்யணும். அப்படி செய்தாலும் பலவத்தை முதல்ல பலவத்து நீங்கள் போக முடியும். அப்போது நீங்கள் பாக்கியவாங்க ஆண்ட சொன்னார். உங்களுக்கு எங்கே பங்கு செய்யப்படுமா? நீதிமன்களுடைய உயிர்த்தெழுதல் என்றால் ஹல்லேலூயா. எப்பொழுது நீதிமன்கள் உயிர்த்தெழுவார்கள்? இயேசு கிறிஸ்து வரும்போது, அவருடைய ரகசிய வருகையில வரும்பொழுது முதலாவது கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவங்க எழுந்திருக்கும் போது ஆண்டு ரிவார்டு கொடுப்பார். பின்பு உயிரோடுக்கு நாம் எழுந்துகிட்டு போவோம். அந்த நொடியில நமக்கு ஹல்லேலூயா நமக்கு ரிவார்டு கொடுக்கப்படும். நமக்கு கர்த்த கிரியைக்கான பலன் கொடுக்கின்ற அந்த வேலை உண்டு. ஹல்லேலூயா. ஒரு ஸ்கூல்ல நல்லா மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவனை கூட்டு அத்தனை பிள்ளைங்க முன்னாடி ஒரு வகுப்புக்கு குறைந்த 50 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த 50 பேர் முன்னாடி அந்த ஒரு பிள்ளை பேர் கூட்டு நீ நல்ல மார்க் எடுத்து எல்லாரும் கிளாப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளவு மன சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் முன்னாடி ஹல்லேலூயா ஒரு 5000 பேர் இருப்பாங்க, ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. முன்னாடி ஸ்டேஜ் ஏற்றி அத்தனை டீச்சர்ஸ் முன்னாடி அந்த பேரை சொல்லும்போது அந்த மாணவனுக்கு இவ்வளவு சந்தோஷம், அதை விட சந்தோஷம் நமக்கு இருக்கும். ஏனென்றால் உலகத்தை இதுவரை வாழ்ந்த அத்தனை பரிசுத்தவான்களும் அத்தனை பேர் முன்னாடியும் உங்க ஒரு பேரை ஆண்டு கூப்பிட்டு என் பிள்ளை ஹல்லேலூயா என் மகன் என் மகள் எனக்காக வாழ்ந்தாள், எனக்காக பாட செய்தா, எனக்காக இவ்வளவு பலவீனமா, இத்தனை பலவீனத்து மத்திலையும் இத்தனை அவமானத்து மத்திலையும் இத்தனை நிந்தனை மத்திலையும் அவங்க அவ்வளவு தூஷித்தாங்க, அவ்வளவு பேசினாங்க. மொத்தமா உலகம் அவங்களை வெறுத்துச்சு, குடும்பம் ஒதுக்கிச்சு, அவ்வளவு பலவீனமாக இருந்தாங்க. இந்த சூழ்நிலை எனக்காக வாழ்ந்தான், எனக்காக செய்தா என்று கர்த்தர் கனப்பட்டார். ஹல்லேலூயா. என்னை கனம்னு நான் கனம் பண்ணுவேன். என் பேர் அறிக்கையிட்டா நான் அறிக்கையிடுவேன். என்னை நீ மறுதளிச்சா ஐயோ நான் ஆண்டபிள்னு சொன்னா என்னைய இந்த இடத்த வேலை கொடுக்க மாட்டாங்க. நான் கிறிஸ்தவன் என்று சொன்னா இந்த இடத்த எனக்கு கிடைக்க வேண்டிய சலுகை கிடைக்காது. நான் கிறிஸ்தவன் என்று சொன்னா என் குடும்பத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கேவலமா நினைப்பாங்க. நான் சர்ச்சை இப்போ ரசிக்கணும்னு சொன்னா என்னை கேவலமா நினைப்பாங்க என்று சொல்லாமே இன்றைக்கு உலகத்தின் கல்யாணத்துக்காக சுத்தி பார்க்கணும், இப்படி போகணும், இதுக்காக ஏசப்பாட பிள்ளைங்கிற மறுதளிச்சு வாழ்றவங்கள கர்த்தர் மறுதளிப்பார். பூமியில உங்களுக்கு சலுகை கிடைக்கும், வேலை கிடைக்கும், நல்லா கிடைக்கும், காசு கிடைக்கும். பரலோகத்துல ஒண்ணுமே கிடையாது, கிடைக்காது. ஹல்லேலூயா. அவன் சொல்கின்றார். அதுக்கு அடுத்ததாக அவரோடு கூட பந்தயம்னு சொல்றாங்க. ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்திலே போதனை பண்ணுகிறவன் பாக்கியவான் அவன் சொல்றான். அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கு. ஓகே ஏசப்பா, அப்பனா இப்படிப்பட்ட விருந்து பணம் சொல்லி இந்த மாதிரி ஜனங்களை கூட்டிக்கொண்டு பாக்கியவாங்கன்னா உங்க கூட இருந்து சாப்பிடுவாங்கல்ல பரலோக ராஜ்யத்துல, அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று அவர் சொல்கின்றார். அவர் அறியாம அதற்கு கர்த்தர் சொல்கின்றார். உடனே இயேசு சொல்கின்றார், ஒரு மனுஷன் ஒரு பெரிய
ஓமே சொல்கின்றான். ஒரு பெரிய விருந்து பண்றான், எல்லாரையும் கூப்பிடுறான். விருந்து வேலையிலே தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்திலே போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று நீ சொல்லுன்னு அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கி ஒருவன் சொல்றான், ஒரு வயலை கொண்டேன், நான் உடனே அகத்தியமாக அதை பார்க்க முடிய வேண்டும், என்னை மன்னிக்கும் வேண்டிக் கொண்டேன். வேறொருவன் சொல்றான், 5 ஏர் மாடு நான் கொண்டேன், அதை சோதித்து பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டான். வேறொன்று என்ன செய்தான், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் அறக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா. ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீ கட்டையிட்டபடி நான் செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரன் நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டு கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் ஈஸியா பலவத்துக்கு போக முடியாது. இடுக்கமான வாசலையா நம்ம போறதுக்கு அழைக்கப்பட்டோம். பலவத்துக்கு போற பாதை ரொம்ப வலிக்கூறுகள், இடுக்கம், வேதனை, நெருக்கம். முழு குடும்பம் வெறுத்து ஒதுக்கும், முழு குடும்பம் எதிர்த்து நிற்பாங்க, முழு சமுதாயம் எதிர்த்து நிற்கும், முழு தேசம் எதிர்த்து நிற்கும். எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் பயப்பாங்க, எல்லாரும் காட்டு கொடுப்பாங்க, எல்லாரும் ஒதுக்குவாங்க. எல்லாத்தையும் சிலுவை எடுத்துட்டு ஏசுதான் மாத்திரம், சிலுவை தான் முன்னாடி, யாரும் இல்ல என்ன ஏசு போதும் என்று அந்த சிந்தை வருவது கடினம். அந்த வழி நடப்பது மிக கடினம். எல்லாற்றையும் நம்ம இழந்து எதை இழந்தாலும் ஏசு செல்லக்கூடாது. பலவராஜ் ஒரு சிறிய அந்த முத்துக்கு சமம், ஒரு கடுவிதைக்கு சமம். அது சின்னதா இருக்கும், முத்து சின்ன. ஆனா ஒரு வியாபாரி அந்த முத்தாடை எல்லாச்சும் வித்துருவானா. அதே போல எல்லாச்சும் இழந்தாம அந்த முத்து ஏசு முத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. சின்னதான், ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நம்ம இழந்து அதை எடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அதோட பலன் நமக்கு பலவத்து மிக பெரிதா இருக்கு. தன் சொந்த எல்லாரும் நீங்க பயப்படுங்க, ஆனா முடிவு புரிந்து நிலைக்கப்படும். ஒரு சத்திற்கு வீட்டாதான் சத்திர எழும்புவாங்க. எல்லாரும் நீங்க ஒரு குடும்பத்துல தகப்பனுக்கு எதிராக பிள்ளைங்க எழும்புவாங்க, பிள்ளைக்காக தகப்பன், மாமியாக்காக மருமக்காக மாமியாரு. ஏசு நாமத்தை எல்லாம் பகைக்கப்பட. ஆனா கடைசி வரை நிக்கணும். முடிவு பண்ண யார் நிற்காங்களோ அவங்கதான் ரட்சிக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களாம் கண்ட தண்டைய பந்தி நடக்கும், ஆட்டுக்குடைய கல்யாண விருந்து 7 வருஷம் நடக்கும் பலவத்துல. அந்த விருந்துல அப்படிப்பட்டவங்க தான் அங்கு பங்கு பெறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு முதன்மை இடம். அந்த பூமி ஏழைகள், ஊனர்கள், சப்பானிகள், குருடர்கள் என்று யாரை ஒதுக்குதோ அவங்க தான் அங்க ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. அல்லேலூயா. முந்தினோர் பிந்தினரா மாறாங்க, பிந்தினோர் முந்தினரா மாறுவாங்க. இவங்கெல்லாம் போங்க என்று பரம்பரையா இவங்கெல்லாம் சிஎஸ்சி பரம்பரையா நாங்கெல்லாம் கோயிலுக்கு போறோம், நாங்க நிறைய காணி கொடுக்கோம், நிறைய கோயில் கட்டுறோம். கிடையாது. இயேசுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? எதை இழந்தீங்க? எதை சம்பாதிச்சிங்க? இயேசுக்கு எதை செஞ்சீங்க? கத்த கேட்பார். உனக்கா நான் மறித்தேன், எனக்கா நீ என்ன செய்தாய்? அப்படிப்பட்டவன் தான் பாய்க்கோங்க என்று அந்த மனிதனுக்கு கத்த சொல்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவரை வாங்குறதுக்காக நம்ம, அல்லேலூயா, பூமியில நம்ம சர்ச்சை கொடுக்கலாம், வைக்கலாம். உலகம் உங்க பேரை வாசிப்பாங்க, உங்க பேரை கல்வெட்டு எழுதுவாங்க, புக்கில் போடுவாங்க, நல்லதுதான். ஆனால் பல கல்வெட்டில் இருக்குதா? ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் ஜெயங்கொண்டவங்களுக்கு வெண்மையான குறிக்கலின் மேலே எழுதப்பட்ட பேர் உண்டா? இங்க பூமியில ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் பெரிய பெரிய விஐபி முன்னாடி அவங்க நேம் போர்டு போட்டிருப்பாங்க. அதே போல பரலோகத்திலும் நீங்க இயேசுவை எந்த ஆளும் வாழ்ந்தீங்களோ அதே அளவுக்கு உங்க பேர் பதிக்கப்பட்ட அந்த கல்ல உங்க பேர் பதிக்கப்பட்டிருக்கும், அந்த போர்டு உங்க பேர் இருக்கும். அப்படிப்பட்ட வீடு சொந்தமாகும். இந்த பூமியில தன்னுடைய திறமைக்கு தக்காக குடிசை வீடு, அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய செங்கல் வீடுகள், அதுக்கு மேல மாடு வீடு, அதுக்கு மேல பங்களாக்கள், பேலஸ்கள், இப்படி உண்டு. அதே போல பரலோகத்துல இயேசுக்குன்னு நீங்க எவ்வளவு வாழ்ந்திருக்கீங்களோ, கர்த்தருக்காக எத்தனை இழந்திருக்கீங்களோ, ஆண்டுக்காக ரத்த சச்சம் அரிச்சிங்களா, அண்ணன் வாழ்றீங்களா, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் எல்லோருக்கும் ஒவ்வொரு தனித்தனி வெரைட்டி வீடு உண்டு. எல்லாம் தெளிந்த கிறிஸ்துக்கா நகையே படாம உள்ளவங்க பரலோகத்துக்கு போவாங்க என்பது கிடையாது. அவங்க இறுதி எப்படி இருக்குது? வெள்ளச்சலை ட்ரெஸ் போட்டவங்கலாம் பரலோகத்துக்கு போவாங்கன்றது கிடையாது. அவங்க இறுதி எப்படி இருக்குது?
ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு பரலோகத்தை முதன்மை இடம். கிறிஸ்துக்காக அவங்க எவ்வளவு சகிச்சாங்க, வாழ்ந்தாங்க, ஜெயிச்சவங்களுக்கு தான் எல்லாம் உண்டு, எல்லோரும் கிடையாது என்று கட்ட சொன்னார். ஹல்லேலூயா. சும்மா எல்லோரும் போய் பந்திருக்க முடியாது. கர்த்தர் தெரிந்து கொண்ட உங்களுடைய பிரகாரத்திலே வாசம் எப்படி நீர் தந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இதுவரை நான் பூமிக்காக வாழ்ந்தேன், எனக்காக வாழ, உங்களுக்காக வாழ்ந்த ஏசப்பா, எனக்காகவே வாழ்ந்தேன் ஆண்டவரே. அந்த முதன்மையான இடத்தை ஏசப்பா, ஈசாக்கு யாக்கோபு கூட நாங்கள் பந்திருக்கணும், உங்க கூட நான் பந்திருக்காண்டது, அந்த கிருபை எனக்கு கொடுங்க சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க இந்த வேலையில. ஹல்லேலூயா. ஆண்டவர் கடைசி ஒரு உண்மை சொல்லியிருந்தா நம்ம ஜோமன் முடிக்க போறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு விருந்து பிதா செய்கின்றார், குமாரனைய தான் பிள்ளை மூலமாக ஒரு கூட்டத்தை மனாட்டை மாற்றி ஒரு விருந்து பலவத்து இருக்கிறது. எல்லாரையும் ஆண்டவர் இலவசமா இயேசுபட்ட ரத்தத்தால மீட்கப்பட்டோம். எல்லாரையும் பலவத்துக்கு வாங்க கூட்டாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, எனக்கு அது முக்கியம், எனக்கு இது முக்கியம் சொல்லி ஆண்டுடைய அன்பை, ஆண்டுடைய தியாகத்தை, ஆண்டுடைய மன்னிப்பை, ஆண்டுடைய விடுதலையை அசட பண்றாங்க இந்த பூமியில. எனக்கு வேலை முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம் என்று அவங்க எல்லாம் வருகையில ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆண்டுடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபம். பூமி அழிவுக்கு நெருங்கி விட்டு நிறைய எரிமலை எடுத்து சிதறுது, வெப்பமயமாயிட்டு. இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட 2030 உலகம் அழியின்று என்ன சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ வேகமாக ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஆண்டு வெப்பத்தினால பூமி அழிக்க போயிட்டார். அப்படிப்பட்ட இந்த காரியம் அது நடந்து கொண்டு இருக்கிறது. எரிமலைகள் வெடிக்கிறது ஒரு பக்கம், பனிப்பாறைகள், அண்டங்கள், அந்த கண்டங்களை உருகுறது, பனிப்பாறை உருகி ஒரு பக்கம் அதிக அளவு மழை ஒரு இடங்கள்ல, சில இடங்கள்ல அதிக அளவு ஹீட், பாலைவனங்கள்ல அவ்வளவு மோசம், இன்னும் மோசமாய்க்கிறது. ஆண்டு கிருபையில் நமக்கு இந்திய தேசம் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு கிளைமேட் கட்ட கொடுத்துக்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டை துதிக்கணும். ரொம்ப நமக்கு வெயில் இல்லை, ரொம்ப நமக்கு குளிர் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம மிதமான இடத்துல நம்ம வாழ்றோம். ஆண்டு ஒவ்வொரு நாள் இந்த கிளைமேட்டுக்காக துதிங்க. எத்தனையோ தேசங்கள்ல அவ்வளவு வெயில், தர அவ்வளோ சுடும், அவ்வளவு ஹீட், தாங்க முடியாத அளவுக்கு. ஒரு பக்கம் சில தேசங்கள் அதிகமான குளிர். அவங்க அடுப்புல டீயை ஊத்திட்டு கையில எடுக்கும்போது அது பனியை உறைஞ்சி போயிருது. நிறைய வீடியோகள் பிளாஸ்க்ல ஊத்துன அப்படி ஊத்துறாங்க, அப்படி பனியை உரையிறது. யோசிச்சு பாருங்க, நம்மளாம் அந்த இடத்த வாழ முடியுமா? கார்கள் முழுவதும் பனிகள், வீடு ஃபுல்லா பனி. ஒரு ட்ரெஸ் காயப்பட முடியுமா? ஒரு உணவு சாப்பிட முடியுமா? அவ்வளவு இடத்துல நம்ம கத்த மயக்காம ஹல்லேலூயா தேவன் நல்ல ஒரு தட்பவெப்ப சூழ்நிலை அப்படிப்பட்ட இடத்துல வச்சுக்காண்ட துதிங்க. கத்த நமக்கு சொல்லுங்க, எங்களை பூமியில பெஸ்ட் தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. பலோகத்திலையும் சொல்லுங்க, நான் பெஸ்ட்டை வாழ, பெஸ்டான இடத்த நான் சுதந்திரிப்பேன். ஹல்லேலூயா. நீங்க அதற்கு பூமியில உள்ளவங்கலாம் இப்படிப்பட்ட பலவீனரை இருப்பாங்க, நீங்க இருக்கக்கூடாது, நேசிக்க வேண்டும். அவங்கள தாங்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்களுக்கு நீங்க நல்லது செய்யலாம் பரவாயில்ல, தீமை செய்யாதீங்க. கண்டிப்பா அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க தீமை செய்தா தேவனுடைய கோபம், உக்கிர கோபாக்கனே சாபம் உங்க மேல இறங்கும். ஹல்லேலூயா. தேவன் தன்னோட அன்புக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 தலைமுறைக்கு இறக்கத்தை கொடுப்பார். ஆனா தான் அன்பு சிற பிள்ளைங்களை பகைக்கிறவங்களுக்கு 3 நாள் தலைமுறைக்கு விசாரிப்பார். அவனுடைய சாபத்து கோபத்துக்கும் ஒரு நாளும் நீங்களும் உங்க பிள்ளைங்களும் ஆளாகாதீங்க. ஹல்லேலூயா. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமா போகல் அவரிடத்துல அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்துல தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும் இயேசு நாமத்தினால. எத்தனையோ ஊழியக்காரர்கள் சாது சுந்தர் லைஃப் எடுத்து பார்த்தா, சொந்த குடும்பம் ஆண்டு ஏற்றுக்கணும். அவங்க சீக்கியர்கள் வீட்டை விரட்டிட்டாங்க, அவரை கொலை பண்ண பார்த்தாங்க, அவங்க சாப்பாடு விஷம் வைக்க பார்த்தாங்க, அவரை எவ்வளோ டெம்ப்டேஷன் கொடுத்தாங்க, எவ்வளோ மிரட்டினாங்க அவங்க ஊரில் உள்ளவங்க. நிறைய ஊழியர்கள் எப்படிப்பட்டவங்களுக்கு சொந்த குடும்பத்தின் அத்தனை குடைச்சல்கள் கொடுத்தும் இன்றைக்கு அத்தனை பேர் அதை எதிர்த்து ஆண்டவர் தான் சொன்னனால இன்றைக்கு உலகம் முழுவதும் எத்தனையோ பேரை ஆண்டு பயன்படுத்தினார். ஒவ்வொரு ஊழியருக்கும் மிகப்பெரிய கதை, படிப்பு இல்லாம, அவங்க எந்த உதவி இல்லாம வெறுக்கப்பட்டு எல்லாவற்றையும் வெறுத்து தேவனுக்காக வாழ்ந்த அப்படிப்பட்டவங்க நேசித்து
தேவனுடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்டவங்களை ஆவிக்கு சகோதரர்கள் அவங்கள நேசிக்கனால கத்தவங்களுக்கு இங்கு குடும்பம் இழந்தா ஆண்டவர் பூமியில இன்னொரு பல குடும்பம் கொடுப்பாரு. சொந்த குடும்பத்தை ஆண்டு இன்னொரு குடும்பத்தை கொடுப்பாரு. பூமியிலையும் கொடுப்பாரு, பலவத்திலையும் 100 மடங்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் நாம் முதலாவது நம்மை இருக்க வேண்டும். என் பணம் என் ஞானம் என்று சொன்னால் நீங்க பலவத்து போக முடியாது. தேவக்கிருபை சொல்லிட்டுருங்க. ஒவ்வொரு நொடி சொல்லுங்க, நான் படிக்கிற தேவக்கிருபை. படிக்கிற பிள்ளைங்க ஜெபிச்சு படிங்க. தேவக்கிருபையில நான் நிறைய மார்க் எடுப்பேன். ஏசப்பா எனக்கு நிறைய மார்க் கொடுக்க கிருபை சொல்லிட்டே இருங்க. நான் சென்றும் எடுப்பேன். ஏசப்பா கிருபையில எடுப்பேன். நான் கலெக்டர் ஆவேன், நான் போலீஸ், நான் டாக்டர். ஏசப்பா கிருபையில நான் செய்வேன். ஏன் நான் ஏன் படிப்பில்லை. அல்லேலூயா. நான் வீடு கட்டேன் ஏசப்பா கிருபையில. என் பிள்ளைக்கு இந்த இடத்த சம்மந்தம் கிடைக்கும் ஏசப்பா கிருபையில. என் பிள்ளைக்கு நல்லா டிகிரி முடிப்பான் ஏசப்பா கிருபையில. சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு செய்யுங்க. கடைசியாக உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்டமானதாக இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போய் பார்க்கிலும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிற இதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லை என்று முன்பவன் உட்கார்ந்து செல்லும் சிலையை கணக்கு பார்க்காம இருப்பானோ. அல்லேலூயா. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு கூட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேகரோடு வருகிற அவனை தன் 10,000 சேகரோடு கூட எதிர்க்க கூடுமோ கூடாது என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணான். கூடாது என்று கண்டால் மற்ற இன்னும் தூரத்தில் இருக்கும்போது என்ன செய்வானா, தன் சனாவை அனுப்பி சமாதானத்துக்கு விலைக்கு செய்வான். அப்படி உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். உப்பு நல்லதான் உப்பு சாரமற்று போனால் எதனாலும் சாரமாக்கப்படும். அது நிலத்துக்காகவும் எருவுக்காகவும் உதாது. அதை வெளியே கொட்டி போடவள் கேட்கறதுக்கு காதல் கேட்க கடவன். ஒரு சண்டை வருதா, தட்ட எத்தனை படி இருக்குது பாப்பாங்க. அல்லேலூயா. இல்லையென்றால் ஆணோட பலத்தை சார்ந்து உண்டு. அப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டா கட்ட ஜெயத்தை கொடுப்பார். அதை உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு செலவாகும் என்று யோசித்து செய்ய வேண்டும். பிளான் பண்ணி இருக்கிற பணத்தை கொண்டு கையில பணம் இல்லாம செஞ்சா அது எவ்வளவு பெரிய ஆபத்து. கட்ட தொடங்கிட்டு திருப்பி கட்டாம போட்டு ஊரே பேசுவாங்க, என்ன இவன் வீடு கட்ட தொடங்க இன்னும் வீடு கட்ட முடியல, கையில காசுல ஏன் இப்படி மூளை இல்லாம செஞ்சு ஊர் பேசும். அப்படிப்பட்ட மக்கள் பேசாதபடி ஹல்லேலூயா. நம்முடைய ஞானம் நம்முடைய ஆலோசனை எல்லாத்தையும் இசப்பா நீங்க தான் ஆலோசனை கட்டா. இசப்பா கற்றால் அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். அவரே நமக்கு பரிசுத்தம். அவர் தான் ஞானம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நடக்கும்போது போகும்போது உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஏசப்பா இல்லை நம்ம ஒன்றும் இல்லைன்னு நீ படிச்ச நீ அப்படின்னு சொல்லாதீங்க. தெய்வ பயத்தை கற்றுக் கொடுங்க. இப்படிப்பட்ட பிள்ளைங்கிட்ட ஒம்பு பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்க. அப்படிப்பட்டவங்களை நேசிங்க என்று வீணா அந்த பிள்ளைங்களை ஏசா மாதிரி தவறு செய்ய வச்சு ஏலி மாதிரி தேவனுடைய பரிசு பாவம் பண்ண வச்சு கடைசியில ஏலி செஞ்சது அழிந்து போன மாதிரி அப்படிப்பட்ட சாபத்துக்கு உள்ளாகாதீங்க. ஏசு நேசிங்க. ஆண்டுக்காக வாழுங்க. ஆண்டுக்காக எல்லாத்தையும் எடுத்தாலும் எல்லாம் கிடைக்கும். கத்த கொடுப்பார். ஹல்லேலூயா. இம்மையில கொடுப்பாரு, 100 மடங்கு கிடைக்கும். பலவத்து நித்தியமா கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்ம இங்க எது இழந்தாலும் ஏசு மாத்திரம் ஒரு நாள் இழந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பூமியில எவ்வளவு கஷ்டம் தான் பாடுனாலும் நான் உங்களுக்காக வாழ எனக்கு கிருபை தாங்க. எல்லாரும் ஒருத்தாலும் நீங்க என்ன நேசிக்கணும் ராஜா, அது போதும் ஆண்டவரே. நாங்க நிக்கணும் ஆண்டவரே. உங்க கூட நான் உட்கார்ந்து போதனை பண்ணணும். வருகிற வரணும் ஆண்டவரே. நித்திய கல்யாணம் விருதுல பங்கு பண்ண ஏசப்பா. உங்களை போல தாழ்மையானவர்களை நேசிக்கணும், பலவீனத்தை தாங்கணும், சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு நான் நீதிசன் ஆண்டவரே. அவங்க பக்கத்தை நிக்கணும் ஆண்டவரே. பணம் கொடுக்குங்க பக்கத்தை சாயக்கூடாது. இன்றைக்கு நீதி ஸ்தலத்துல சென்று ஒரு மனுஷன் மேல கேஸ் போட்டு அவன் மேல நம்ம போட்டா ஒரு 10,000 நம்ம கொடுத்தா யாராவது 20,000 கொடுத்தா அவங்க பக்கமும் போயிடுறாங்க. எல்லா இடங்களும் அப்படிதான் நடக்குது. ஆனா ஆண்டு அப்படி கிடையாது. யாரும் அவருக்கு பதவியம் கொடுத்தா நீதி பட்டம் நீதியில கர்த்தர். அல்லேலூயா. அதே போல அப்படிப்பட்ட பதவியில இருந்தா அந்த பதவியை அருமையை உணர்ந்து இது கடவுள் கொடுத்த பதவி, நம்ம இதுல சரியா இருந்தா நம்ம நினைப்போம், இல்லை என்றால் கத்தமை பிடிங்க நேபுகாத் நேச்ச மாதிரி மிருகமா மாறி காட்டுக்குள்ள தூக்கி போட்டா என்ற பயம் வேண்டும். அது நடக்கும் கண்டிப்பாக. அப்படிப்பட்ட பார்வோனுக்கு கத்த நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு இயேசு நேசிங்க. இயேசுக்காக எதனா இல்லைங்க, ஆனா எதற்காக இயேசு இலக்காதீர்கள். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி வளங்க. நியாயப்பிரமாணம் புஸ்தகம் சொல்லி வளங்க. தேவ பயம் இருக்கணும், தீமை இருக்கணும், இயேசுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்து அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க.
எப்பொழுது அந்த வசனத்தை தியானிக்க சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தையுள்ள பிள்ளைங்க இயேசுவோடு கூட நம்ம நித்திய விருந்துல பங்கு பெறுவோம். அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். இயேசுவின் வருகை சமீபம். உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை இயேசுவுக்கு ஆயத்தமாக்க ஜெயிப்போமா? ஜெபம். உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா. சொல்லுமா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னப்பா. எனக்கு இந்த உலகம் வேண்டாம், நீங்க போதும்னு சொல்ற உங்களுடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. அதனால அப்படிப்பட்ட பிள்ளைங்கள் கோடிய பெருகட்டும். எந்த இக்கட்டில் இருந்தாலும் அவங்க விடுதலை ஆகட்டும். எல்லா போராட்டங்களும் மாறட்டும், எல்லா நெருக்கங்களும் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பலனடையட்டும். சரீரம் ஆரோக்கியமாய் மாறட்டும், இளமையாய் மாறட்டும். சாகாமை அழியாமையை தரித்து கொள்ளட்டும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ரத்தத்துல மூடி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமை எமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.